மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. மாறன் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. வீரா மாட்டுக்கு இருக்கிற லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல எங்கடி போகிறேன் எங்கடி போகிறேங்கிற மாதிரி அவங்க தங்கச்சியும் அவங்க அம்மாவும் வந்து கேட்குறாங்க. வீரா வந்து பதிலே சொல்லாமல் வந்து ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க. அந்த இடத்துல ஆட்டோவில் வந்து பை வந்து வைக்கிறாங்க. தம்பி அவள் எங்கேயோ கோச்சிக்கிட்டு வந்து எங்கேயோ வந்து போகிறா தம்பி, நீங்கள் தான் வந்து தடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தடுக்கிறதா? என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. என் பேச்சு கேட்குறதா இருந்தா என்னதான் வந்து உள்ளே வந்து கூப்பிட்டுருப்பாளே, நான் எப்படி ஆண்டி வந்து நான் சொல்கிறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீரா வந்து திங்க் பண்ணுறாங்க. மாறன் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வண்டியில் ஏறுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரா, பிருந்தா உன்னை தான் கூப்பிட்டுட்டு போகிறா, உனக்கு வேற எங்கேயோ வந்து சேர்க்க போகிறாப்புல இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியலையே. டேய் நான் உன்னை தான்டா சொல்கிறேன். என்னையா சொன்னேன்? யூ மீன் மாறனையா சொன்னேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீரா உடனே வந்து ஆமாம் உன்னை தான் சொன்னேன் ஏறுன்னு மாறன் மாட்டுக்கு பின்னாடி வந்து ஏறுறாங்க. ஒரு பக்கம் கண்மணி வந்து விவாகரத்து வந்து வாங்கி தந்தே ஆகணும், இனிமேட்லாம் சரி வராது, ஏன்னா வள்ளி வந்து எப்படி இருந்தாலும் வந்து மாறனையும் வீராவையும் சேர்த்து வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ராஜேஷோட அம்மா வந்து சொன்னோன்னே அவங்களுக்கான டைம் ஸ்பேஸே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கறிஞரை வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. இப்போதைக்கு வழக்கறிஞர் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அப்பன்னு பார்த்து, என் தங்கச்சிக்கும் உங்கள் பையனுக்கும் விவாகரத்து வாங்கி தரணும், 2 பேரும் அப்படியே இருந்தால் சரி வராதுல்ல. என் தங்கச்சி உங்கள் பையனை ஏற்றுக்கவே இல்லை, வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. இருப்பினும் என் தங்கச்சி எதுவுமே வந்து சொல்லாமல் மௌனமாக தானே இருக்கா, அவங்க 2 பேருக்கு விவாகரத்து வாங்கி தந்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல கண்மணி தேவையில்லாமல் நீ எந்த முடிவுக்கும் வராத, உன் தங்கச்சியோட வாழ்க்கையில் உனக்கு அக்கறை இருக்கிற மாதிரி நீ வேஷம் போடாத, மாறனுக்கு தான் வீரா இது எழுதப்படாத விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிடுறாங்க. அந்த இடத்துல கண்மணி, நீங்கள் யாருங்க இது மாதிரிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் தானே தாலி வந்து கட்ட சொன்னீங்க, வீரா ரொம்ப பாவம் தானே, வீராக்கும் அரவிந்துக்கும் தான் கல்யாணம் வந்து ஏற்பாடு திருப்பியும் பண்ண போகிறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கண்மணி. அந்த இடத்துல என்னடா அது இப்படி இருக்கே, வீரா தயவு செஞ்சு அவன் முடிவை மாற்றிக்கிட்டு இங்கே வருவேன் நான் நம்புகிறேங்கிற மாதிரி பள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வீரா வந்து ஆட்டோவில் ஏறி மாதம் வந்து வராங்க. வந்தோன்னே ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. மாலை வந்து வாங்குறாங்க காசு கொடுத்து. என்னடா அது இவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறானே தெரில, கடைசியில் வந்து மாலை வாங்குற கடைக்கு வந்து வந்திருக்கா, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 2 ரோஜா மாலை வந்து வாங்குறாங்க. டேய் கழுத்தில் போட்டுக்கடா அப்படின்னு சொல்லும்போது வீரா கழுத்தில் போடலான்னு வராங்க. உன் கழுத்தில் நீ போட்டுக்க சரியா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்கவுங்க கழுத்தில் வந்து ரோஜா மாலை சூப்பராக வாங்கி மாட்டிக்கிறாங்க. காசு கொடுத்துட்டு அப்படியே வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துக்கு வரோன்னு தெரியலையே, ஒருவேளை இது நான் ரொம்ப பழக்கப்பட்ட ஏரியா மாதிரி தெரியுது. ஆமாம் நம்ம வீட்டுக்கு தான் வரோமா, இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி வீரா நம்ம வீட்டுக்கு தான் வரோன்னு சொல்லவே இல்லை, நீ என் மனைவியாக வந்து ஏற்றுக்கிட்டியா, சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி மாறன் வந்து பேசிட்டு அப்படியே வாசலில் வந்து நிற்கிறாங்க. வாயை திறந்து எதாவது பேசணும்னு வச்சுக்கியேன் என்ன பண்ணுவேன், ஆட்டோவை திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஐயோ அப்புறம் ரோட்டில் தான் நிற்கணும், மாறா எதுவுமே பேசாமல் மௌனமாக நில்லுப்பாங்கிற மாதிரி சொன்னோன்னே வழக்கறிஞர்கிட்ட ராகுல் வந்து பேசுகிறாங்க. அப்பா எதுக்கும் ஒத்துக்காதீங்கப்பா, எதுக்கு எடுத்தாலும் வந்து அப்புறமேட்டு முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவங்க 2 பேரும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. மாலையும் கழுத்துமா இந்த வீட்டுக்குள்ளே திருப்பியும் வந்து மாறன் வந்து என்ட்ரி கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லும்போது வாசலில் ஏதோ ஆட்டோ வந்து நிற்கிது, என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா மாலையும் கழுத்துமா வந்து வந்திருக்காங்க. நம்ம வீராவும் மாறணும் இவங்க 2 பேருக்கு தான் விவாகரத்து வாங்கி தரணுமா அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் கேட்டோன்னே இந்த பொண்ணு பையனும் வரதை பார்த்தா இந்த பொண்ணு சம்மதிச்சிட்டா போல இருக்குது, மாறனை வந்து ஏற்றுக்கிட்டா, இவங்களுக்கெல்லாம் வந்து விவாகரத்தெல்லாம் வாங்கி தரலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்மணிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன ஏதுன்னு தெரில, முதல்ல என் தங்கச்சிக்கிட்ட கேட்போம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கண்மணி. என்ன வீரா இங்கே வந்திருக்கா, நான் தான் சொன்னேன்ல வீரா எப்படி இருந்தாலும் இங்கே வந்துருவான்னு. வள்ளி வந்து மாஸ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.